ஜெய் ஸ்ரீராம், ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ மப்பேடு ராதா கல்யாணம் கிட்டத்தட்ட 25 வருஷங்களாக ஸ்ரீமான் விஸ்வநாதையர் மற்றும் ஸ்ரீமதி ராஜலக்ஷ்மி அவர்களுடைய குடும்பத்தினால நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வருஷம் 26வது வருஷம் ராதா கல்யாணம். வர மார்ச் 20, 21, 22 3 நாட்களாக விசேஷமாக நடக்கப் போகிறது. இது எங்கே நடக்கிறதுன்னா, நம்ம ராஜகிழப்பாக்கத்தில் இருக்கிற ராம் சீதா மஹாலில் நடக்க போகிறது. 20ஆம் தேதி கார்த்தால கணபதி ஹோமத்தோட இந்த உற்சவமானது ஆரம்பிக்க போகிறது, ராதா கல்யாண மகோத்சவம். அன்றைக்கு காலை ஸ்ரீமதி நம்ம குரோம்பேட்டை வைத்தியநாதர் அவருடைய புத்திரியா இருக்கக்கூடிய புவனேஸ்வரி சம்பிரதாய பஜனை அஷ்டபதியெல்லாம் பாடி சாயந்தரம் நாம சங்கீர்த்தனம்லாம் பண்ணுறா. மறுநாள் கார்த்தால அஷ்டபதி 3 நாளாக இருக்கிறதுனால அஷ்டபதி பிரித்து 3 நாளைக்கு ஏற்றது போல பண்ணுறார்கள். மறுநாள் கார்த்தாலையும் சம்பிரதாய பஜனை அஷ்டபதி எல்லாம் இருக்குது. அதே போல் சாயந்தரம் 6:30 மணிக்கு சுவாமிக்கு வீதி பஜனை. அந்த 6:30 மணி வீதி பஜனையிலேருந்து அடியன் முரளிதரதாஸ் என்னுடைய வீதி பஜனையோட அந்த நாம சங்கீர்த்தனமானது ஆரம்பமாகி அப்புறம் அந்த ராம் சீதா மஹாலுக்கு சுவாமி அழிச்சின் வந்து மாப்பிள்ளை அழைப்பாக அழிச்சின் வந்து அங்கே ஒரு 1.5 மணி நேரம் நாம சங்கீர்த்தனமும் அது ஒட்டா மாதிரி உபச்சாரங்கள் பூஜை டோலோத்சவத்தோட 21 சனிக்கிழமை அன்று சாயந்தரம் பூர்த்தியாகுது. அதே போல் மறுநாளைக்கு கார்த்தால சரியாக ஒரு 8 மணிக்கு உஞ்சவர்த்தி ஆரம்பம். உஞ்சவர்த்தி ஆரம்பித்து உஞ்சவர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் தோடைமங்கலம் கல்யாண அஷ்டபதி திவ்யநாம சங்கீர்த்தனம் ராதா கல்யாண மகோத்சவம் மத்தியானம் 1 மணி அந்த வாக்கில் மங்களஹாரதியோட பூர்த்தியாகும். அதே போல் சில நிகழ்ச்சிகளும் இருக்குது. இதில் பரதநாட்டியங்கள்லாம் வச்சுருக்கா. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குது இவைகளில். திருப்பி சாயந்தரம் ஆஞ்சநேய உற்சவத்தோட, ஆஞ்சநேய உற்சவம் சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு ஆரம்பம். ஆஞ்சநேய உற்சவத்தோட இந்த உற்சவமானது பூர்த்தியாகுது. எல்லோரும் வந்து இந்த ராதா கல்யாண மகோத்சவத்தில் கலந்துண்டு ராதாகிருஷ்ணனுடைய கிருபை பெறணும்னு எல்லார்ட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ராதே கிருஷ்ணா.